பார்க்க போகிறோன்னா முளைக்கட்டிய ராகி அடை. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல கேழ்வரகை ஒரு 3 மணி நேரம் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற மண்ணை நம்ம அலசி எடுக்கணும். அரிசியை எப்படி நம்ம அலசி எடுக்கிறோமோ அதேமாரி நம்ம இதை அலசி எடுத்துடலாம். இதுபோல் நீங்கள் நல்லா அலசி எடுத்துக்கணும். அடியில் இருக்கிற மண் ஜாக்கிரதையாக அலசி எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் அலசி எடுத்து வச்சுருக்கிறது கீழே அடியில் மண் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். இதை மண்ணை நீங்கள் தனியாக விட்டுட்டு கேழ்வரகை மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுது, அந்த மண் நம்மள்கிட்டேருந்து விலகி போயிடுச்சு. இப்போ கேழ்வரகில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒரு காட்டன் துணியில் போட்டு நம்ம முடிச்சு போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒரு காட்டன் துணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம கேழ்வரகை போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேழ்வரகை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா காற்று போகாத மாரி டைட்டாக முடிச்சு போட்டு வச்சிடணும். பாருங்கள், இப்போ அதில் இருக்கிற தண்ணி நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிறது நல்லா தெரியுது. இப்போ இதை நம்ம முடிச்சு போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு நல்ல முடிச்சு போட்டு வச்சுருங்க. இப்போ ஒரு நூல் எடுத்து அதை நல்லா முடிச்சு போட்டு வச்சுருங்க. நம்ம முடிச்சு போட்டுட்டு அதை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக எடுத்து வச்சுருங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் இதை நைட்டில் செஞ்சால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இப்போ நம்ம அதில் கல்முச்சி போட வேணாம், ஏன்னா அதை நம்ம நாளைக்கு எடுக்க போகிறோம். அதனால் சுருக்கு முச்சி போட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு தண்ணி ஒழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் வச்சு காற்று போகாத மாரி ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் நான் எடுக்கிறேன். இப்போ பாருங்கன்னா தெரியும், இப்போ நம்ம பண்ணது ஃபுல்லாக தண்ணியில் வடிகட்டிட்டு ஸ்டோர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதையே திறந்து பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் முடிச்சியே கட்டிட்டேன், இதை திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி துளுந்து வரதுன்னு பார்க்க தெரியுது. இதுபோல் உங்களுதும் வரும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. பிளேட்டில் எடுத்து வச்ச போது தெரியுது உங்களுக்கு, அதிலிருந்து முளைச்சி வர்றது நல்லா வெள்ளை கலரில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மூடி போட்டு நல்லா ஒரு பவுடர் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதை அரைச்சி ஒரு பவுலில் போட்டிருக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயமும் கொத்தமல்லியும் இதில் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், வெங்காயம் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேங்க. இன்றைக்கி நான் ஒரு வெங்காயம் மீடியம் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வெங்காயம் எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுபோல் நல்லா ஒரு அடை பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் அடை மாரி 2 உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிறேன்.
அடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம உருண்டை பிடிச்ச அடையை இதில் வச்சு நல்லா மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இதே போல் கையாலேயே நீங்கள் திரட்டணும். அப்போ தான் நல்லா மெலிசாக வரும். இந்தமாரி நடுவில் நல்லா குத்தி திரட்டுங்க. அப்போ தான் நல்லா மெலிசாக வரும். இப்படி திரட்டிட்டு நீங்கள் சுற்றுல எண்ணெய் விடுங்க. சுற்றுல எண்ணெய் விட்டால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். அடுப்பை நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா சீக்கிரம் வேகும். இப்போ நம்ம திருப்பி போட்டுட்டு மறுபடியும் நம்ம சுற்றுல எண்ணெய் விடலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் உள்ளே போக நம்ம தோசை கரண்டியை வச்சு அதுக்குள்ளே எண்ணெய் போகிற மாதிரி நம்ம பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுட்டு கொஞ்ச நேரம் வேக வைங்க. இது போல் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம மற்றொருவத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா மெலிசாக திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை திருப்பி போட்டுட்டு சுற்றுல எண்ணெய் விட்டு நல்லா கிறிஸ்பியாக வரும். அருமையான ருசியான முளை கட்டிய கேழ்வரகு அடை ரெடி. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.